ஹலோ வணக்கம். நம்ம இப்போ கொத்தமல்லி சட்னி எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. கட்டு கொத்தமல்லி தலையை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்க போகிறோங்க. அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறங்க அதை எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் ஜீரகம் மிளகு அதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறேங்க. அதே பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு 5 பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. எண்ணெயெல்லாம் போக நல்லா வணங்கிடுச்சுங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்திக்கலாங்க. நான் 4 மிளகா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க, முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வணங்கியாச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இல்லைனா ஆட்டுக்கல்ல கூட போட்டு ஆட்டிக்கலாம். சட்னி ரெடி. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.